போன எபிசோடில் நம்ம இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சங்கசுடன் துளசி வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழவும் செய்கிறாங்க. சங்கசுடன் துளசிக்காக எல்லா விஷயமும் அவங்க பார்த்து பண்ணுறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சு துளசி வந்து சங்கசுடனே நம்ம கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு அவங்க சங்கசுடனுக்கு பதிவிரதையாகவும் இருக்க செய்கிறாங்க. துளசி எங்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அங்கெல்லாம் சங்கசுடன் அழைச்சிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க காதல் மோகத்தில் கொஞ்சி கொளாவுறாங்க. சங்கசுடனும் துளசி வந்து காடுகள் மேடுகள் குளக்கரைகள்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இப்படி இவங்க போகிற இடத்துல எல்லாமே வந்து சங்கசுடன் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களோட போர் பண்ணி அந்த இடத்த தனக்கு சொந்தமாக்கிட்டு தான் அந்த இடத்துக்கே அவங்க போகவும் செய்கிறாங்க. இப்படி சங்கசுடனும் துளசி சேர்ந்து 7-14 லோகத்தையும் கைப்பற்றி சங்கசுடன் ஏகாதிபதி சக்கரவர்த்தியாக ஆட்சி பண்ணவும் செய்கிறாரு. சங்கசுடன் ஆட்சி காலத்தில் நிறைய தர்ம காரியங்களுக்கு அவர் ஊக்கப்படுத்துறதுனால இங்கே நிறைய யாகங்கள் பண்ணல, நிறைய தர்ம காரியங்கள் பண்ணல. அதனால் தேவர்களுக்கு போய் சேர வேண்டிய அவிழ்பானங்கள் போய் சேராதனால தேவர்கள் எல்லாமே பலம் இழந்து அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படவும் செஞ்சாங்க. இவங்களோட கஷ்டத்தை வந்து மகாவிஷ்ணுகிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக பிரம்மதேவனை அழைச்சிட்டு மகாவிஷ்ணு பார்க்க போகிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, சங்கசுடனோட இறுதி காலம் அப்படிங்கிறது நெருங்கிருச்சு, சங்கசுடனை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, பிரம்மதேவனே நீங்கள் வந்து நேராக சிவபெருமானை அழைச்சிக்கிட்டு நீங்கள் பூலோகத்தில் போய் சங்கசுடனை போய் போர் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் வந்து மகாவிஷ்ணு பார்த்து கேட்குறாங்க, சங்கசுடனுக்கு இவ்வளோ பலம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, இந்த 7-14 லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து சங்கசுடனை எதிர்த்து போர் பண்ணால் கூட சங்கசுடனை ஜெயிக்க முடியாது. அவருக்கு இவ்வளோ பலம் வர்றதுக்கு காரணம் வந்து பிரம்மதேவனே நீங்கள் கொடுத்த ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டோடனே பிரம்மதேவன் அதிர்ந்து போகிறாரு. அப்படி பிரம்மதேவன் சங்கசுடனுக்கு என்ன வரம் கொடுத்தாங்க, சங்கசுடனை எதிர்த்து பிரம்மதேவனும் சிவபெருமானும் போர் பண்ணாங்களா, சங்கசுடன் ஜெயிச்சாங்களா, இல்லை சங்கசுடன் இவங்களை ஜெயிச்சாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க, சங்கசுடனை ஜெயிக்கிறதுக்கா இல்லை அவர் கூட போர் பண்ணுறதுக்கு நான் ஏன் சிவபெருமானை போய் அழைச்சிட்டு போகணும், சங்கசுடன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, 7-14 லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது தேவர்கள், யட்சணர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சங்கசுடனை எதிர்த்து போர் பண்ணால் கூட சங்கசுடன் தான் ஜெயிப்பார், அவருக்கு அவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மதேவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, சங்கசுடனுக்கு எங்கே இருந்தால் இவ்வளோ பலம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பிரம்மதேவனே நீ ஒரு சமயம் சங்கசுடனுக்கு ஒரு வரம் கொடுத்துருந்த, அது என்ன அப்படின்னா சங்கசுடனே உன்னோட மனைவி பதிவிரதையாக இருக்கிற வரைக்கும் உனக்கு மரணமே வராது அப்படின்னு சொல்லியிருந்த. சங்கசுடனோட மனைவியான துளசி வந்து ஒரு தீவிரமான பதிவிரதை, அதனால் சங்கசுடனை வந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மதேவன் அதிர்ந்து போகிறாரு. அப்போ எப்படி சங்கசுடனை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சங்கசுடனை அழிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து அவரோட மனைவி பதிவிரதையாக இருக்கக்கூடாது. அது எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நமக்கு தெரியாது. அதுக்கு முதல்ல சங்கசுடனின் துளசியை வந்து பிரிக்கணும். அப்போனா தான் நம்ம ஏதாவது ஒரு திட்டம் யோசிச்சு சங்கசுடனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்மதேவனே நீங்கள் தேவர்களை அழைச்சிட்டு பூலோகத்துக்கு போங்க, சிவபெருமானை அங்கே வரவழைச்சி சிவபெருமானை வந்து சங்கசுடன் எடுத்து போர் பண்ணுறதுக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள். அப்போது சங்கசுடன் போர் பண்ணுறதுக்காக அங்கே வருவார். மொதல் இந்த யுத்தியை பயன்படுத்தி சங்கசுடனை துளசிக்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தைகளை கேட்டு பிரம்மதேவன் தேவர்களை அழைச்சிட்டு அவர் பூலோகத்துக்கு வராரு. அவர் சந்திரபாக நதிக்கரையில் உட்காந்து, அதாவது ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து அவர் சிவபெருமான் நோக்கி அவர் தியானம் பண்ணவும் செய்கிறாரு. பிரம்மதேவன் வேண்டுகோளை பார்த்து சிவபெருமான் பிரம்மதேவன் முன்னாடி காட்சி கொடுக்கவும் செஞ்சார். அப்போ பிரம்மதேவன் சிவபெருமானை பார்த்து பணிவாக வணங்கிட்டு அவர் சங்கசுடனை பற்றின எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்கிறாரு. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் சிவபெருமானை பார்த்து கேட்குறாரு, சம்ஹார மூர்த்தியை எல்லாரோட கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியவரே நீ தான், அப்படிங்கிறப்போ இந்த சங்கசுடன்கிட்ட இருந்து எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், சங்கசுடனை எப்படியாவது நீங்கள் தான் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, உங்களோட கஷ்டங்களை நான் போக்கி வைக்கிறேன், இந்த சங்கசுடனை அழிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமேட் சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் சத்தியலோகம் திரும்பவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்து சித்திரரதன் அப்படின்ற கந்தர்வனை அவர் வரவழைக்கவும் செஞ்சார். இந்த கந்தர்வனை வரவழைச்சி சிவபெருமான் சொல்கிறாரு, நீ சங்கசுடன் கிட்ட தூது போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சித்திரரதனும் சிவதூது போகிறதுக்காக அவர் கிளம்பவும் செய்கிறாரு.
அந்த தூதுவன் நேராக சங்கசுடனோட தலைநகரத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்த உடனே அவர் வியப்பில் ஆழ்ந்துடுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்திரலோகத்தை விடவும் குபேரப்பட்டினத்தை விடவும் ரொம்ப சிறப்பான ஒரு தலைநகர் அமைச்சு சங்கசுடன் அங்கே வாழவும் செய்கிறாரு. அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே சங்கசுடன் வந்து தலைநகரத்தை வந்து ஸ்படிக கற்களாலேயே கட்டியிருக்காரு. அவர் 7 அகழிகளை பொருத்தவும் செஞ்சுருக்காரு. 100 வீதிகள் கொண்டு அந்த 100 வீதிகளுக்கு நடுவில் சங்கசுடனோட அரண்மனை இருக்குது. சங்கசுடனோட தலைநகரம் எங்கே பார்த்தாலும் ரத்தினமயமாக ஜொலிக்கவும் செய்யுது. 4 திசையில் 4 அகழிகள் கொண்டு ரத்தின சிகரங்களோடு 12 வாசல் கொண்டு அசுர வீரர்களோட காவலோட அந்த சங்கசுடனோட அரண்மனை அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த சித்திரரதன் அப்படிங்கிற தூதுவன் வந்து சூலாயுதம் ஏந்திய மிக கொடூரமான பிங்களாசன் அப்படிங்கிற அசுரங்கிட்ட அனுமதி பெற்று அவர் உள்ளே போகவும் செஞ்சார். சித்திரரதன் அரண்மனைக்குள்ளே போன உடனே அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, 300 கோடி அசுரர்கள் சேவை புரிய சாமரங்கள் வீச பொற்கொடை கீழே வந்து சங்கசுடன் அமர்ந்திருந்தார். சங்கசுடனை பார்த்த உடனே தூதுவன் வந்து சொல்கிறாங்க, அரசனே, நான் வந்து சிவதூதுவன், என் பேர் சித்திரரதன். தேவர்கள்கிட்ட இருந்து கைப்பற்றின தேவலோகத்தையும் அவங்களோட அதிகாரத்தையும் நீங்கள் திரும்ப கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா தேவர்களோட போர் பண்ண வாங்க. உங்களை எதிர்த்து போர் பண்ணுறதுக்காக சந்திரபாகா நதிக்கரையில் ருத்ரர் வந்து அங்கே ஆக்ரோஷமாக காத்துட்ருக்காரு. நீங்கள் அதிகாரத்தை திரும்ப கொடுக்குறீங்களா இல்லை போர் பண்ண வரீங்களா அப்படிங்கிற உங்களோட எண்ணத்தை வந்து இப்பயே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சிவதூதுவன் சொன்ன வார்த்தையில் கேட்டோடனே சங்கசுடன் பயங்கரமாக சிரிக்க செய்கிறாரு. அப்போ சிவதூதுவனை பார்த்து சொல்கிறாரு, தூதுவனே, நீ உன்னோட இடத்துக்கு திரும்ப போ. நான் அதிகாலையில் அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே தூதுவன் வந்து நேராக சிவபெருமான் கிட்ட வந்து சங்கசுடன் சொன்ன விஷயத்த அவர் அப்படியே சொல்கிறாரு. அப்போ சிவபெருமான் புரிஞ்சுக்கிறாரு, சங்கசுடன் போருக்கு தயாராகிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புத்திரர்களான குமரனையும் வீரபத்ரனையும் அவர் வரவழைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நந்தி, மகாகாலர், சுபத்ரன், விசாலாசன், பரணன், பிங்களாசன், விகம்பனன், விரூபன், விக்ருதி, பணிபத்ரன், பாஷ்கலன், கபிலாக்கியன், தீர்க்க கமிஷ்டன், விகடன், தாம்பரலோசனன் அப்படிங்கிற மகா சிவகண தலைவர்களையும் அவர் வரவழைக்கிறாரு. இவங்களோடு சேர்ந்து காலகண்டன், பரிபத்ரன், குடீசரஸ், பலோன்மத்தன், ரஜஸ்லாகி, துர்ஜயன், துர்மகன், காலஜிஸ்வன் அப்படிங்கிற அஷ்ட பைரவர்களையும் அவர் வரவழைக்கிறாரு. இவங்க மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஏகாதச ருத்ரர்களையும் அஷ்ட வசுக்களையும் தேவேந்திரனையும் 12 சூரியன்களையும் சந்திரனையும் விஸ்வகர்மனையும் அஸ்வினி தேவர்களையும் காமதேனு, உத்திர தம்ஷ்ரன், உக்கிர சண்டனோ, கோடானோ, கைடவனோ, இது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து 3 கோடி யோகினிகளும் பயங்கரமான பத்ர காளிகளையும் பூதங்களையும் பிசாசுகளையும் பிரம்ம ராட்சசர்களையும் வேதாளங்களையும் யசுனர்களையும் கிண்ணறர்களையும் எல்லாரையும் வரவழைச்சி சிவபெருமான் பக்கத்தில் அவங்க அணிவகுத்து நிற்கவும் ஆரம்பித்தாங்க. இப்படி சங்கசுடனை எதிர்த்து போர் பண்ணுறதுக்காக சிவபெருமான் அவரோட மிகப்பெரிய சிவகணங்களோட கூடிய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு படையோட அவர் அணிவகுத்து அவர் காக்கவும் செஞ்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் சங்கசுடன் வந்து அவரோட அந்தப்புறத்துக்கு சென்று அவரோட தர்ம பத்தினியான துளசியை பார்க்கவும் போயிருந்தாங்க. அந்தப்புறத்துக்கு வந்த சங்கசுடன் வந்து பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வோடு அவர் வரதை வந்து துளசி கவனிக்கிறாங்க. அப்போ துளசி வந்து சங்கசுடனை பார்த்து கேட்குறாங்க, என்ன விஷயம், ஏதோ ஒரு வித்தியாசமாக நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சங்கசுடன் வந்து இந்த போர் செய்தியை துளசிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே துளசி வந்து அதிர்ந்து போகிறாங்க. அப்போ சங்கசுடனை பார்த்து துளசி சொல்கிறாங்க, சங்கசுடனே, என்னோட கணவர் நீங்கள் தான், என்னோட ஆசை நாயகர் நீங்கள் தான், நான் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறோம் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவுப்படியே நீங்களும் இப்போ போர் செய்தியை சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விம்மி விம்மி அழுக ஆரம்பித்தாங்க. துளசியோட வார்த்தையில் கேட்டு சங்கசுடன் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் கொஞ்சம் கூட தயங்காமல் அவங்க துளசியை பார்த்து சொல்கிறாங்க, துளசியே பயப்படாத, இந்த பிரபஞ்சத்தில் சுகம் வந்தால் துக்கம் வரதான் செய்யும், இன்பம் வந்தால் துன்பம் வரதான் செய்யும், அது மட்டும் இல்லாமல் பயம் வந்தால் துயரம் வரதான் செய்யும். எல்லாமே வந்து இந்த கால தத்துவத்தோட தொடர்புடையதாக இருக்குது. உனக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு மரம் வளருது, அது வளர்ந்து அது பூத்து அந்த பூக்கள் காய்களாக மாறி காய்கள் கனிகளாக மாறி அந்த கனிகள் பழுத்து அதுக்கப்புறம் திரும்ப உலர்ந்து கீழே விழுந்து அந்த மரத்தோட வயது முதிர்ந்து அது பட்டு போகுது இல்லையா, இது எல்லாமே காலத்தின் அடிப்படையில் தான் நடக்குது.
இதே மாதிரி தான் பிரபஞ்சத்தோட தோற்றமும் அழிவும் வந்து காலத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் மும்மூர்த்திகளும் அவங்களோட முத்தொழில்களையும் அவங்க செய்யவும் செய்கிறாங்க. அவங்க காலத்தை எதிர்த்து நான் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முத்தொழில் கைவிடுவதும் கிடையாது. இது எல்லாமே வந்து காலத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அந்த காலமே உண்மையாகவும் இருக்குது. அந்த காலத்தின் சொரூபமான ஆதிபரா சக்தியை உன்னோட கடவுளை மாற்றிக்கோ, நீங்கள் அவங்கள வந்து பற்றா பிடிச்சிக்கோ, அப்போ தான் உனக்கு எல்லாமே நீ நினச்சபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ காலத்தில் அழியாத அந்த ஆதிபர சக்தியை உன்னோட உறவினராக மாற்றிக்கோ. எப்போவுமே அவங்க கூடவே இருப்பாங்க. நீ தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காத. நீ அவங்கக்கிட்ட போய் சரணடை, உனக்கு எல்லா பதிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சங்கசூடனோட வார்த்தைகளை கேட்டு துளசி வந்து சொல்கிறாங்க, இந்த போர் வராமல் தவிர்க்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சங்கசூடன் துளசியை பார்த்து சொல்கிறாங்க, எல்லாமே கால தத்துவத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த போர் வந்ததுக்கும் காலம்தான் காரணமாக இருக்குது. நம்மளை பிரிக்கிறதுக்கும் இந்த காலம்தான் காரணமாக இருக்குது. எனக்கு என்னமோ தெரியல, நீ ஆரம்பத்தில் ஆசைப்பட்ட மாதிரியே நீ நாராயணரை போய் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட இல்லையா, ஒருவேளை அந்த நேரம் வந்துருச்சோ என்னமோ எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே துளசி வந்து அவங்க கண்ணீர் மல்க அவங்க சங்கசூடனை பார்த்து சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கற்றறிஞ்ச துளசியே, நீயா இப்படி அழுகிற? நீ தான் எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை தைரியமாக்கி போருக்கு அனுப்பணும், நீயே இப்படி அழுதா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி சங்கசூடன் வந்து துளசியை பார்த்து ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்லி துளசி வந்து சமாதானப்படுத்தவும் பார்க்குறாங்க. அப்போ சங்கசூடன் துளசிக்கு வந்து அவர் கைகளாலே பூக்களை அனுபவித்து அவர் கைகளாலே சந்தனங்களை பூசி துளசியை அழகுபடுத்தி அவர் ரசிக்கவும் செய்கிறாரு. துளசி சங்கசூடனோட மார்புகளோட அவர் கட்டி அணைச்சி அவங்க முத்தங்களிட்டு அவங்க அந்த ராத்திரி கழிக்கவும் செய்கிறாங்க. விடியற்காலை ஆகுது. சங்கசூடன் வந்து உற்சாகத்தோட போருக்கு கிளம்புறாரு. துளசி வந்து சங்கசூடனை பிரிய மனதில்லாமல் ஒருவேளை இதுதான் கடைசி போராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு பயத்தோட துளசி வந்து காலையிலேயே ஓன்னு அழுக செய்கிறாங்க. அப்போ சங்கசூடன் துளசிக்கு வந்து பல தத்துவ விளக்கங்களையும் ஞானோபதேசங்களையும் கொடுத்து துளசியோட மனதை தேற்றவும் செய்கிறாங்க. என்னதான் சங்கசூடன் துளசிக்கு வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி மனதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணாலும் துளசி வந்து அவங்க கண்ணீர் மல்க அவங்க அழுதுகிட்டே அவங்க சந்தோஷம் இல்லாமல் அவர் காட்சி கொடுக்கவும் செஞ்சாங்க. அப்போ சங்கசூடன் சொல்கிறாங்க, துளசி எதுக்கும் பயப்படாத, காலத்தத்துவத்தின் படி எது நடக்குமோ அது நடந்தே தீரும், நீ எல்லாத்துக்கும் தயாராகிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர் கிளம்பவும் செஞ்சாங்க. இப்படி வீர ஆவேசத்தோட உற்சாகத்தோட போர் கிளம்பின சங்கசூடன் வந்து அந்த போர்க்களத்தில் சிவபெருமானை எதிர்த்து போர் பண்ணுவாரா, சிவபெருமானை எதிர்த்து போர் பண்ணி சங்கசூடனால் ஜெயிக்க முடியுமா, துளசியோட கவலை தீர்க்கறதுக்கு சங்கசூடன் போர்க்களத்திலிருந்து திரும்ப வருவாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியறதுக்கு அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.